Good morning, students. I am MRK. Today, Maths class 12th standard, Chapter 2, Complex Number, Exercise 2.7, 6th sum, 5 mark sum, important sum. Okay, students. ப்ரீவியஸ் இயர் எல்லாம் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஓல்டு கொஸ்டின், ஓல்டு சிலபஸ் இதிலே உள்ளது தான், புக்லேயே உள்ளது தான். இப்போ நம்மளுக்கு இருக்குது ஈஸியான சம் தான், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்ன கொடுத்துருக்கு பாரு, 6th சம்மில் இஃப் இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு செய்யணும். சில பேர் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 எடுத்து தனித்தனியாக கொண்டு செய்வாங்க. எப்படி வேணால் செய்யலாம், உன்னோட இஷ்டம். ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு எடுத்துருக்கேன். சரி, ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். இப்போ நான் சொல்யூஷனுக்கு வர்றேன். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத மெயின்டைன் பண்ணி கொண்டு வா. கிவன் அப்படின்றதுக்கு Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z மைனஸ் ஐ பை Z ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 5/4 கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை நான் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5/4. கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இது பண்ணிங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜின் பண்ணி தனியாக ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 2ன்னு வந்துடும் ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் என்ன வரும், ப்ளஸ் ஐஒய் ஐயோட சேர்ந்தது ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு எழுதிட்டேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கீழே உள்ளதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு கீழே உள்ளது கான்ஜுகேட், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு 5/4. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி தனியாக பிரிக்க போகிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணால், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்டு கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி இந்த லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும்டா தம்பி. ஏன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்து இதில் பண்ணோம்னா ஐ சேர்ந்துடும், அடுத்து இந்த ஃபஸ்ட் எடுத்து சேர்ந்தோம்னா ஐ சேர்ந்துடும். இப்போ இந்த செகண்ட் டே பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த மைனஸோட சேர்ந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ். சரிதா, ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய். அப்போ ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். இதுதான் ரியல் பார்ட். அடுத்து ப்ளஸ்ன்னு போட்டாலும் மைனஸ்ன்னு போட்டாலும் ஐயை வந்து எழுத போகிறேன். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஐ பார்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு பார்ட்டு கிடைக்கும். அடுத்து இந்த ஃபஸ்ட் டைம் இதே மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஐ பார்ட்டு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டே எடுத்து எங்கே பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை ஐன்னு முன்னாடி எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது, ஹோல் டிவைடட் பை இப்போ இதுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போட்டால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் எழுத முடியும் கான்ஜுகேட்டில், காம்ப்ளெக்ஸ் நம்பரில். அப்போ என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 இதில் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது, பார்த்து நிதானமாக எழுதிக்கும். ரைட், ஈக்குவல் டு 5/4. வெரி குட். இப்போ ரியல் பார்ட் தனியாக பிரித்தோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப்னு சொல்லி தனியாக ரியல் பார்ட் பிரித்தோம்னா இந்த இது இருக்குது பாரு, இது டிவைடட் பை இந்த ஆன்சர் எடுத்துடணும் ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு ஐ இருக்குது பாரு, இந்த பார்ட்டு, இது டிவைடட் பை அந்த பார்ட்டை எடுக்கணும். சரியா சொல்கிறது, பார்த்து நிதானமாக இதோட ஐயை வெளியே எடுத்துக்கூட எழுதிக்கலாம் காமனா. சரி பரவாயில்ல, எடுக்கிறேன். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை பிரிக்கிறேன் டினாமினேட்டரை, எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பிரிச்சுட்டேன், ரெண்டையும் பிரிச்சுட்டேன். சரியா சொல்கிறது, பார்த்து நிதானமாக பிரிச்சுக்குங்க, பார்த்து நிதானமாக. ஏன்னா எழுதுறது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ரைட், எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் ஐ. இப்போ நான் இதில் பிரிக்கிறேன், ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்.
ஈக்குவல் டு 5/4. இதுதான் ஒரு செட்டு ஆஃப் ஒரு ஸ்டேஜில் நிறுத்துறது. அதாவது இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணி ரியல் தனியாக பிரித்து இமேஜினரி தனியாக பிரித்து கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் பார்ட் பை டினாமினேட்டர் தனியாக பிரித்து இமேஜினரி பார்ட் பை டினாமினேட்டர் தனியாக பிரித்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்குது ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் இதைத்தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். சரியா சொல்கிறது? கொஞ்சம் பார்த்துக்கோ. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் கொஞ்சம் பார்த்துக்க. இது எக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸு, இது ஃபுல்லாக ஒய். அப்போ இதை தான் முதல்ல எழுதணும். இந்த ஒய் பை எக்ஸ் தான் எழுதியிருக்கேன் பாரு. அப்போ ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ்ஒய் minus xy whole divided by x plus 2 whole square plus y square whole divided by இங்கே எழுதுறது x into x plus 2 plus y into y minus 1 whole divided by x plus 2 whole square plus y square equal to 5/4 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க, பார்த்துக்கோ. சரி, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணி ரெண்டும் கேன்சல் ஆயிரும். டேன் இன்வர்ஸ் அங்கிட்டு போனால் டேன் ஆயிரும். அப்போ ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ஒய் அப்படின்னு எழுதிட்டு ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு tan 5/4. tan 5/4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கோ. tan 5/4 பொறுமையாக எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் சொன்னல உண்டு. நான் ஹேண்ட் ரைட்டிங் அதனால் அப்படி இருக்குது, பார்த்துக்கோ. சரி, tan 5/4னா tan 45 டிகிரி. tan 45னா 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த டினாமினேட்டர் இங்கே கீழேருந்து மேலே போல் இங்கே மல்டிப்ளை ஆயிரும். அப்போ மேலே நியூமரேட்டர் மட்டும் இங்கே இருக்கும். ஒய் மைனஸ் 1 இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு இது இங்கே போயிடும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சரியாப்பா ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1. ஒன் சைடை உள்ளே கொண்டு வந்து ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய், அடுத்து ப்ளஸ் 2x, அடுத்து 2x 2y 2y, அடுத்து மைனஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் 2, அடுத்து மைனஸ் எக்ஸ்ஒய், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இந்த ப்ளஸ் எக்ஸ்ஒய்யும் இந்த மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆயிரும். வேறு என்ன இருக்குக்கிட்டு வேறு எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. சரி, இங்கே எழுதுகிறேன். ஒன் சைடாக கொண்டு வருமா, அந்த சைடு கொண்டு வரும். இது வந்து இழுத்துக்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஆன்சர் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பாரு ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு. அது ஆன்சரை பார்க்காம தான் நான் செஞ்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இது அப்படி நம்ம இங்கே எழுதி காப்பி பண்ணிக்கிறோம். தட்ஸ் ரைட், வெரி குட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக நீ பார்த்துக்க, தெரியலன்னா கேட்டுக்க. ஓகே.